ஆக்சுவலி படத்தில் வந்து நாங்களே வாழ்ந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் பார்த்த ஃபீலே கிடையாது. படம் எப்போ இன்டர்வல் வந்துச்சு எப்போ முடிஞ்சிச்சின்னு தெரியாத அளவுக்கு அந்த ட்ராவல் இருந்துச்சு. கார்த்தி சாரோடையும் அரவிந்த் சாமி சாரோடையும் அந்த எனது கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறதுக்கு கமல் சாரோட சாங் அவங்க கொடுத்துருந்த இடம் வந்து பயங்கர ஆப்டான இடம். அவர் அந்த செப்பல் தூக்கிட்டு ஓடும்போது நாங்களே ஊரை விட்டு ஓடி வந்த ஒரு ஃபீலை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். நாங்களாம் நேட்டிவை விட்டுட்டு இங்கே வந்து வாழ்கிறாளுங்க. நிறையா பேர்த்தோட பேர் அங்கே போனதுக்கப்புறம் தெரியறதில்ல. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு அடித்த மாதிரி இருந்தது. எங்களையே அரைஞ்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. வேறு லெவல் ஃபீல் கொடுத்துச்சு. வி என்ஜாய் த மூவி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு படமாக நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஊரில் நம்ம மிஸ் பண்ணுற ஒருத்தங்களை ஞாபகப்படுத்தணும். அது வந்து நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஒரு அண்ணனாக இருக்கலாம். இப்போ நம்ம சின்ன பிள்ளையில இதே மாதிரி கையை பிடிச்சி ஊர் சுற்றி வந்திருப்போம். நம்ம பாட்டி வீட்டுக்கு லீவுக்கெலாம் போவோம் இல்லையா, அப்போ சுற்றி வந்திருப்போம். அப்போ கடைக்கு போகிற காசில் மிச்சம் பிடிச்சி தங்கச்சிங்களுக்கோ தம்பிங்களுக்கோ சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்போம். எனக்கு அது மாதிரிலாம் நடந்திருக்கு. எங்கள் அண்ணன் இருந்திருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க படிப்பு வேலைன்னு அப்ராட் போயிடுறாங்க, இல்லை அவங்க ஃபேமிலி இல்லை, நம்மளும் அதே மாதிரி வந்துடுறோம். ஒரு கல்யாணத்தில் கூட பார்க்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு லீவ் கிடைக்காது, நம்ம போக மாட்டோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு, நம்ம போக மாட்டோம். ஸோ இப்படி யாரை மிஸ் பண்ணுறோமோ அது வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு போனோம். ஆமாம், ஸோ ஹெவி. அதுதான் சொல்கிறேனே, ரொம்ப ஹெவியாக இருக்குது. படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்தே எனக்கு திரும்பி அந்த மாதிரி வராது. இப்போ அவங்க 2 பேர் பார்த்து பேசிட்டாங்க. இப்போ நம்ம போய் பேச முடியல, அந்த வருத்தம் ஸோ ஹெவி. தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் 2 கேரக்டர் என்ன சொல்றாங்க, ராஜேஸ்வரன் தெரியாத மாதிரி சொல்றாங்க, தூத்துக்குடி தெரிஞ்ச மேட்டர் உள்ள சொல்றாங்க. உள்ள அந்த மாதிரி பாக்ஸ் ஃபீல் அவங்க அது வந்து கார்த்தியோட ரொம்ப நல்ல மனசு, அவர் நல்லவரின்னு காட்டுறதுக்காக அதெல்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க, இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்மளே வந்து அமாவாசைக்கு பேர் தெரிஞ்சு அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி கொடுப்பாங்க. அதில் ஒரு வார்த்தை வரும், பேர் தெரியாத முன்னோர்கள்னு வரும். அதுதான் இது. படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு தான் வந்து பார்க்கணும், இல்லை இவங்களோட தான் பார்க்கணுன்னு கிடையாது. லைக் நீங்கள் தனியாக கூட வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இம்பேக்ட் இருக்கும் இது. ஏன்னா இவங்க நம்மளை காமெடி சீன்ஸ்லாம் வச்சு என்ஜாய் பண்ண வச்ச அளவுக்கு நம்மளை எமோஷ்னலாக ஃபீல் பண்ணவும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அரவிந்த் சாமி வந்து படம் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் அந்த கடைசி சீனில் முடியறதுக்கும் அந்த ஒரு டிரான்சிஷன் நீங்கள் பார்க்கலாம். உங்களால் வந்து பயங்கரமாக ரிலேட் பண்ண முடியும். நீங்கள் ஒன்றா அரவிந்த் சாமி கூட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க, இல்லை கார்த்திக் கூட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பழைய நினைவுலாம் சொல்ல என்ன கனெக்ட் ஆகுது? எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ஊர் பக்கம் போகாத ஒரு ஆள். நானும் வந்துட்டு போனால் எப்போடா வீட்டுக்கு வருவோம் இருக்கிற ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கு திரும்ப ஊருக்கு போகணும் அப்படி அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா இதில் வந்து இவன் வந்து ஒரு மாதிரி உருன்னு இருக்கிறதும், கார்த்தி வந்து அவ்வளோ ஜோவியலாக அவன் அவ்வளோ முக்கியமான ஒரு ஆளாக வந்துட்டு அவனை ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஊரை சுற்றி இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருந்தது. இல்லை 96 வந்து தனி, இது தனி, நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஒரே டேரக்டர்னால நம்ம கம்பேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு நான் நினச்சது என்னென்னா, இந்த படம் ஓகே ஒரு எப்படி சொல்கிறது, மாமா மச்சான் இல்லை அக்கா பையன் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இது அப்படியே டோட்டலாக வேறையாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்டட் இல்லாமல் இருந்துச்சு. நல்லா ஓவராலாக வந்துட்டு சின்ன பசங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன பசங்க கூட இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கதை. அவ்வளோதான். எனக்கு கார்த்தியோட கேரக்டர் பிடிக்கும். எல்லா படத்துலையுமே கார்த்தி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபேன் கிடையாது, பட் பிடிக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. நாங்களாம் பெரிய ஃபேமிலியில் பிறந்து நல்லா வாழ்ந்தவங்க. பட் நம்ம பசங்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் நம்ம பசங்களுக்கு அந்த எந்த ரிலேஷன்ஸும் பெருசாக இல்லை. சிட்டி, ஃபோனு, அந்த ஸ்கூலை விட்டால் வீடு அப்படின்னு அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசம். நான் சம்மர்ஸில் சொல்லுவேன், இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவோம், பாட்டி வீட்டுக்கு போவோம். நாங்கள் அந்த 2 மந்த்ஸுமே வீட்லேயே இருக்க மாட்டோம். பட் இந்த பசங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ என்னோடய பசங்க 2 பேருமே ஊரில் தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பட் நம்ம லைஃப் ஸ்டைல் இங்கே மாறி போனதுனால அவங்களையும் சேர்த்து கண்டிப்பாக என்னன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கும் இதே மாதிரி சின்ன வயசில் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க கொடுத்த ஒரு பொருள், ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், ஒரு கண்டிப்பாக ஆமாம், இந்த பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்சு நம்ம பேசினது
எப்படி சொல்கிறது, நம்ம மாமா பசங்க அத்தை பசங்கன்னு ரொம்ப நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்துட்டோம். பட் நம்ம பசங்களுக்கு அது எதுவுமே இல்லாமல் ஒரு லோன்லியாக அதுங்க அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பசங்களையும் நம்ம இது பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது. இது வந்து ஒரு ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் பற்றின படம். இட்ஸ் நாட் அந்த கிராமத்தில் வந்து செட்டிங் தான் படத்துது. ஆனால் இது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் பற்றின படம் தான். அதனால் ஃபீல் குட் படம் தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து பார்த்துட்டோம்னா ஒரு காரைக்குடி சேலம் பார்த்தா ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும், பிரிஞ்சு போகிறது, சென்னைக்கு வர்றது, அப்புறம் இவங்க சொல்கிறது எமோஷனல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். அவங்க சொல்கிறது எமோஷனல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். கண்டிப்பாக அது வந்து நான் டவுட் பண்ணவே வேண்டாம், யாருமே டவுட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் 96லேயே சார் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது என்ன எமோஷனாக இருந்தாலும் ஒர்க் ஆக வச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, இதில் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. கார்த்தி சொல்கிற அந்த சின்ன சின்ன ஞாபகங்கள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகி ரிலீஸ் ஆகுது. நம்ம வந்து வண்டி ஓட்டுறதும் ஒரு பேர் வைக்கிறதும் அது மாதிரி உங்களுக்கு இந்த ரேட்டில் வந்து யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? எனக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா எனக்கு வந்து ரிலேட்டபிளாக இருக்க வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். சில பேருக்கு ரிலேட் ஆகலாம். இப்போ 96 நிறைய பேருக்கு ரிலேட் ஆச்சு, நிறைய பேருக்கு ரிலேட் ஆகலை. இருந்தாலும் படம் பிடிச்சிது அந்த மாதிரி தான். ஸோ அது நம்மளை ஃபீல் பண்ண வைக்குதா, அவ்வளோதான். அதை நம்ம ரிலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. அவங்க ஸ்க்ரீனில் இருக்கும்போது இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறதுன்னு தெரியல, அப்படி நடிச்சிருக்காங்க. எனக்கு ரெண்டு பேரும் சூஸ் பண்ண முடியல. ஆனால் கார்த்தி சார் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை பார்த்துட்டு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நம்மளுக்கும் வேணுமேன்னு தோண வைக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஞாபகம் ஒன்று, ஒரு சின்ன வயசுல ஒரு சைக்கிள் மேட் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிடுது படம் பார்க்க. அது மட்டும் என்ன ஒரு பாக்ஸில் ஃபீல் இருக்குது, நல்லா இருந்தது. சைக்கிள் மேட்டர் வேறு. எனக்கு அந்த அனிமல்ஸ் மேலே இருக்க லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா எனக்கு அவ்வளோ அனிமல், பாம்பு அதை மாதிரிலாம் இல்லை, ஆனால் எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப ஆசை. ஸோ அந்த அனிமல் லவ் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. படம் அவங்க ரெண்டு பேருக்கு மேலே யாராவது ஒருத்தங்க இருந்தாலும் கொஞ்சம் கமர்ஷியலாக மாறி இருக்கும். இந்த படம் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனை வெளியே எடுத்தாங்க. அப்படிங்கும் போது வேறு யாருமே ஸ்டான்ஸ் பார்க்க முடியல. அவங்க சோசியல் மீடியா படத்தில் சொல்கிறாங்க, ஃபேமிலி சொல்கிறாங்க, அடுத்து சுற்றிக்கிட்டு சொல்கிறாங்க, தூத்துக்குடி சொல்கிறதாகட்டும், வந்து ராஜராஜன் கதை வந்து சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் பார்த்து உங்கள் ஃபீல் எப்படி இருக்குது? தெரியாத விஷயம், தெரிஞ்ச விஷயம் இருக்கும், ஓகே. தெரியாத விஷயம் கண்டிப்பாக பண்ணுறது கரெக்டாக பிடிச்சி படம் அது நமக்கு தெரியாத விஷயம் தான். அவங்க சொல்கிற விஷயம்னு தானே, எல்லாருமே ஹியூமன்ஸ் இல்லை. இப்போ எல்லாரும் பற்றி எடுத்து நம்ம மேட்சை பற்றி தெரிய மாட்டேங்குது, அது சொல்ல அதில் வந்து ஆமாம், அந்த டீட்டெயில் எல்லாமே படத்துலையும் ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும் ஒரு விஷயமும் நம்ம தேடி படிக்கணும், அவங்க சொன்னது என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் பார்க்கணும் கண்டிப்பாக தோணும். சூப்பராக இருந்துச்சு. கார்த்தி அண்ட் அரவிந்த் சுவாமி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்குறதுக்கு ஒரு நல்லா ஃபீல் குடான மூவி. சின்ன வயசில் நமக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் எப்படி இருக்கும், ஊரில் எந்த மாதிரி மெய்யழகன் இருக்கும், அவருக்கு எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு புது ஆள் ஊருக்கு வந்தால் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்த ஆள் நம்ம ஊருக்கு வந்தால் நமக்கு எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்போ எடுத்து வந்து ஒரு சின்ன கிஃப்டான எவ்வளோ எக்ஸைட்டிங்காக நம்ம எடுத்தோம். அண்ட் எதனாச்சு ஊரில் இருக்கிற ஆள் எல்லாம் அன்பு காட்டுது, அதெல்லாம் அழகாக காட்டியிருக்காங்க டைரக்டர். ஸோ அரவிந்த் சுவாமி அண்ட் Karthi has done a very fabulous job. It was so nice to watch both of them. Or chinna simple storyline, but it came out really well. We thoroughly enjoyed the whole movie. And this is also background music ஓட அந்த ரெண்டு பேர் ஸ்கூல் கேரக்டர் வந்து மனசுல போயிட்டே இருக்கு. இந்த ரெண்டு பேர் ஃபுல்லா படம்ல டிராவல், இந்த கேரக்டர் வந்து ஃபீல் வருது. எமோஷனலா வந்து ஃபேமிலி தான் ஃபீல் ஆகுதா இல்லனா எல்லாருக்கு எவ்ரிபடி ஆர் கனெக்டட் டு யுவர் கிராமம். எனக்கு இருக்கும், சின்ன பசங்களுக்கு இருக்கும், பெரிய ஆளுக்கு இருக்கும், லைக் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு அவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கும் ஊர் கூட. ஸோ எல்லோரும் வந்து கனெக்ட் ஆகும். ஒரு கிளாஸ்மேட்ஸ் இல்லை, ஸ்கூல் மேட்ஸ் இல்லை, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மூவி கனெக்ட் ஆகும். ரொம்ப நல்லா இருந்தது, நேச்சுரலாக இருந்தது, ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஏதோ நம்ம ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஸ்டோரி நடக்குது, இல்லை நமக்கு நடக்கிற மாதிரியே இருந்தது பார்க்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக உங்கள் ஹோம் டவுன் சென்னையாக இல்லை, நீங்கள் வந்து ஆனால் சென்னையிலேருந்து உங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம ஊருக்கு போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கணும், ஃபார்மாலிட்டிக்கு நிறைய விஷயம் பண்ண. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணணும். தமிழ் சினிமா தொடர்ந்து ஃபேமிலி சைடு தான் வந்துட்டு நம்மளோட கதை முன்னேறி இந்த படம் எதை குறித்து சொல்லி வராங்க? இது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட எப்படி இம்பேக்ட் பண்ணும் ஃப்யூச்சரில்
நம்ம தெரியாமல் பண்ணுற நல்லதெல்லாம் கூட நம்மளுக்கு எப்படி திரும்ப வரும் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் தான் நம்ம வந்து கெமிஸ்ட்ரி பார்த்துருக்கோம் வந்து ஒரு அரவிந்த் சாமி மாமா மச்சான் ஆமாம் அந்த மாமா மச்சான் ஃபீல் ரொம்ப ஏன்னா எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து சொன்னாங்க இந்த மாதிரி தான் அவன் வந்து அவங்க மாமாவோட இருப்பான் ஸோ அது வந்து ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது சரி நம்மளுக்கும் இந்த மாதிரி இப்போது ஊருக்கு போனால் யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது கண்டிப்பாக இதுக்காகவாவது ஒரு பையனாக பிறந்திருக்கணுமோ அப்படின்னு ஏன்னா அவங்க அந்த ட்ரிங்க் பண்ணுறது ஒன்றா கதை பேசுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது